எல்லாருக்குமே வந்துட்டு பொதுவா லைஃப்ல ஒரு பிரச்சனை இருக்குங்க. பசங்களுக்கு பொண்ணுங்க கிடைக்கணும்ன்ட்டு பிரச்சனை. அதே பொண்ணுங்களுக்கு கிடைச்சவன் நல்லவனா, கெட்டவனா அப்படின்றது பிரச்சனை. பட் இது எல்லாத்தையும் தாண்டி சாதாரண மொழியில கூட இப்ப பிரச்சனை இருக்குங்க. பட் பிரச்சனையே இல்லாத ஒரே மொழி சிரிப்பு தான். எஸ், சிரிப்பு. அந்த சிரிப்ப உங்களுக்கு கத்துக் குடுக்கிறதுக்கான ஒரு ஷோ தான் நம்ம ஃபேவரைட் கலக்கல் காமெடி கேங்ஸ்டர். நெக்ஸ்ட் நம்ம ஷோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்டா நம்ம இன்ட்ரோ듀ce பண்ண போறது நம்ம பியூட்டிஃபுல்லான ஜட்ஜஸ் தான். So let's welcome a wonderful judges on the stage. பொண்ணுங்க வந்தாலே வந்துட்டு அப்படியே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஃபயர் அப்படின்ட்டு இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி தான் நீங்க எல்லாருமே இங்க பிரசன்ட் ஆயிருக்கிறது அவ்வளோ சூப்பரா இருக்கு நம்மளோட ஸ்டேஜ்க்கு. ஓகே ஜட்ஜஸ், உங்களை ரொம்ப நேரம் நிக்க வைக்க வேண்டாம். நீங்க எல்லாரும் உங்க பிளேஸ்க்கு போலாம். ஸோ நம்ம ஜட்ஜஸை வெல்கம் பண்ணியாச்சு. ஒவ்வொருத்தரும் ரொம்ப சூப்பரா அழகா வந்து இருக்காங்க. அடுத்ததா நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தது யாருக்காக? நம்ம டீம் கேப்டன்ஸ்க்காக. So let's welcome a wonderful captain on the stage. ஹலோ கேப்டன்ஸ், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். வெல்கம் பேக் தாரா. உங்களை ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப இந்த ஷோல பாக்குறோம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. Thank you so much. நான் இந்த வாரம் புதுசா உங்ககிட்ட நிறைய எதிர்பார்க்கிறேன். அது ரொம்ப கஷ்டம். ஏன்? எப்பவும் என்ன பண்ணுவோமோ அதை பண்ணுவோம். இப்போ புதுசா வந்து டீம் கேப்டனே டீம் கூட பெர்ஃபார்ம் பண்றாங்களா? உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நான் பார்த்தே ஆகணும்னா இன்னைக்கு. என்னமா பண்ண, இந்த ஷோல இருந்து நீ நிறைய படங்கள் நடிக்க போயிட்ட. நாங்க இவங்க கூட சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கலவரம் முக கலை வேணும்னே. கேட்டாலே ஒரு கேள்வி நெஞ்ச கிள்ளி விட்ட படுபா. அகஸ்டின் அண்ணே சொல்லுங்க. ஐயா, நீங்க என்ன அந்த பக்கம்? தெரியாம வந்துட்டேன்பா. இவர்தான் இன்னைக்கு மெர்சல் கில்லிஸோட கேப்டன். அப்ப சந்தியா இல்லையா? அவங்க ஃபாரின் போயிருக்காங்க. கூடிய சீக்கிரத்துல வந்துருவாங்க. அகஸ்டின் அண்ணா நீங்க சொல்லுங்க. ஷோ வந்து நல்லபடியா ரொம்ப நல்லா போகுது. பசங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பண்றாங்க. சிறப்பா இருக்கு. ரொம்ப சந்தோஷம் வந்ததுக்கு. எந்த மறுப்பும் சொல்ல கிளம்பி வந்துட்டேன். அவ்வளவுதான். சோ கேப்டன்ஸ், நீங்க எல்லாரும் உங்க சீட்ல போய் அமரலாம். ஓகே மக்களே, இப்போ நம்ம ஷோக்குள்ள போக வேண்டிய டைம் வந்தாச்சு. பியூட்டிஃபுல்லான ஜட்ஜஸும் இருக்காங்க அண்ட் நம்ம கேப்டன்ஸும் ஃபயரா ரெடியா இருக்காங்க. இப்போ வந்து பெர்ஃபார்ம் பண்ண போற டீம் யாருன்னா நம்ம வருத்தப்படாத வயசு பசங்க. எல்லாத்துக்கும் வணக்கம். நான் தான் ஹெட் மாஸ்டர் ஏகாம்பரம். இந்த குச்சியை ஏன் எடுத்துட்டு வந்ததுன்னா நினைக்கிறீங்க? நான் அடிக்கடி கேள்வி மேல கேள்வி கேட்பேன். எவனாவது பதில் சொல்லன்னு வைங்களேன், அடி பின்னிருவேன். இப்படிதான் என் பொண்டாட்டி கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்டேன். பதில் சொல்ல முடியாம திணறி என்கிட்ட கடைசி வரைக்கும் அடிதான் வாங்கிட்டு இருந்தா. அப்புறம் என்னாச்சு? அடி தாங்க முடியாம ஓடி போயிட்டான். ஆனா எனக்கு ஒரு மகன் இருக்கா. ஓடி போயிட்டாங்க. அப்புறம் எப்படி? அவ பெத்து போட்டுதான் ஓடி போனான். ஓகே ஓகே. என் மக அவ்வளோ சூப்பரா இருப்பா. என் மகளை பொண்ணு பாக்குறதுக்காக ஃபாரின்ல இருந்து மாப்பிள்ள வராங்க. ஃபாரின்ல இருந்து மாப்பிள்ளனா பொண்ணு வேற மாதிரி இருப்பான்னு சொல்லுங்க. சூப்பரா இருப்பா. என் பொண்ணு லட்சணமா இருப்பா. நம்ம தாரா மாதிரி இருக்குமா? யோ, என் பொண்ணு ஜோரா இருக்குயா. தாரா அது சுத்த போரியா. ஆமா, எனக்கு ஒரு டவுட். எல்லாரும் ஃபாரின்ல இருந்தே மாப்பிள்ளை எதிர்பார்க்கலங்க. இங்க இருக்க விஜயன், ராஜேஷ் அவங்களாம் சும்மாவே இருக்காங்களே, அவங்களுக்கு தான் யூஸ் பண்ணலாங்க. நீ சொல்றது என்னமோ கரெக்ட் தான். எனக்கும் ஆசைதான் இங்க இருக்கிற பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு.
ஆனா என்ன வந்து பொண்ணு பாக்குறவங்க எல்லாமே ஒன்ன மாதிரியே என்ன மாதிரியே ஒன்ன மாதிரியே என்ன மாதிரியே அயோக்கிய பையனா இருக்கானே. வரப்போற 2 பேரும் ஜென்டில்மேன்ஸ்பா. சத்தம் போடாதீங்க. ஃபாரின்ல இருந்து மாப்பிள்ள வர போறாங்க. ஏய் கண்ணா, நீங்க யாரு? ஏதாவது ஸ்கூல்ல ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனா? என் மாப்பிள்ள வர டைம் ஆச்சு, அப்படி போய் நில்லு. என் மாப்பிள்ள வந்துட்டோம். என்னடா கரும இது? இது என் கையில இருந்து கம்மு கம்மா வரும். கம்மு கம்மா வருமா? கரும. அப்படி ஓரமா நில்றா. நீ உன்னை பார்த்தா எனக்கு ஏதோ மாப்பிள்ள மாதிரியே தெரியல, ஏதோ திருட மாதிரி இருக்கும். போய் சொல்லாது. திருடன் தானே நீ? என்ன அங்கிள்? திருடன் தானே நீ? தாதா ஸ்பைடர் மேன். சொல்லுங்க அங்கிள், எங்க நான் கட்டிக்க போற பொண்ணு? இரு 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 இரு, நீ ஒரு மாப்பிள்ள வரா, வெயிட்டா வராப்புல. என்னடா காஸ்டியூம்? யாரா நீ? அங்கிள், நாஞ்சில் வச்சு முன்னாடியே வந்துட்டாப்ல. எவ்வளவு பேர் காரி துப்பி இருக்காங்க. அங்கிள், யாரா நீ? என்னடா காஸ்டியூம் இது? அங்கிள், நான் தான் அவதார் அங்கிள். அவுத்தாரா? ஓ, அவுத்தார் பாத்தியா? அவ அவுத்தா நான் ஏன் பார்க்கணும்? சார், நீங்க பாருங்க சார். டேய், அவனே பார்க்க மாட்டேங்கிறான், நான் ஏன்டா உன்னை பார்க்கணும்? அவதார் மாப்பிளைய பாருங்க சார். அவதார் மாப்பிளையா? ஆமா, உன் இனத்துல இருந்து பொண்ணு எடுக்காம இங்க இருந்து ஏன் பொண்ணு எடுக்கிற? சார், உங்க இனத்துல இருந்து ஒருத்தர் வந்து எங்க இனத்துல ஒரு பொண்ணை கட்டிட்டு வந்துட்டான். அதனால எங்க இனத்துல வந்து உங்க இனத்துல வந்து ஒரு பொண்ணை கட்டலான்ட்டு வந்திருக்கேன் சார். ஏய், என்னடா கருமம் அது? டேய், நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி லாஜிக்கா எல்லாம் கரெக்டா தான்டா இருக்கு. ஆனா நாங்க நானும் என் பொண்ணும் எது முடிவு பண்ணாலும் நல்லா யோசிச்சுதான் முடிவெடுப்போம். அங்கிள், யார் இவ? மாப்பிள. மாப்பிளையா? நல்ல தோப்புல கள்ளச்சாதம் எங்க அச்சுல மாதிரி இருக்கான். சார், யார் சார் இது? மாப்பிள. பாக்க சீப்ல இருக்கிற பேன் மாதிரியா இருக்காப்ல. இவரு மாப்பிளையா? அங்கிள், யார் இவரு? மாப்பிள. மாப்பிளையா? நல்ல சோப்புல வலிக்கு விழுந்த மாதிரி இருக்கா. இவ மாப்பிளையா? யார் சார் இது? நாஞ்சில் விஜயன். மாப்பிள. பார்த்தா கேப்ல மாற்ற வர மாதிரி இருக்காப்ல. மாப்பிளன்றீங்க. டேய் டேய், சீ, நிப்பாட்டுங்கடா. ஓ, டேய், முதல்ல உங்க 2 பேத்துல யாரா பெஸ்ட்? சார், நான் தான் சார் பெஸ்ட். அவன் வேஸ்ட். அங்கிள், என் கையில இருந்து கம்மு வரும். சார், அவன் கையில இருந்து கம்மு வந்து ஓரமா உட்காந்து நோட்டை ஒட்ட சொல்லுங்க சார். நான் மரத்துக்கு மரத்தை தாவுவேன். நான் சேனலுக்கு சேனல் தாவுவேன். பாத்தீங்களா? சேனலுக்கு தாவறா. இவன்ட்ட நீங்க பொண்ணை கொடுத்தீங்கன்னா அந்த பொண்ணு எல்லா சேனலுக்கு தாவும். இவ்வளவு ஏன் கடைசியா அவன் யூடியூப் சேனல்லே வச்சு ப்ரோகிராம் பண்ணுவான் சார். டேய் டேய் டேய், சீ, நிப்பாட்டுங்கடா. ஏண்டா, நான் இன்னும் என் பொண்ணை கூப்பிடவே இல்ல, அதுக்குள்ள ஏன்டா அப்படி பொம்பளை அலையறீங்க? இருடா, என் பொண்ணை கூப்பிடுறேன். ஏமா, இங்க வாமா. மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு சொல்லு. அடுத்த யூடியூப் சேனல் உங்க பொண்ணு தான் சார் தம்ப்நெயில்ல இருக்கும் சார். டேய் டேய், இதான் என் பொண்ணு, பேரு மங்களா, பாத்துக்குங்க. பங்களாவா? ஆகா ஆகா ஆகா, மூஞ்ச பார்த்தா நல்ல காட்டு பங்களா மாதிரி இருக்கா. சார் சார், இதான் உங்க பொண்ணா சார்? ஆமா. கையை கொஞ்சம் மேல தூக்கு. பாத்தீங்களா? என் கிணத்துல அலைஞ்சு போன ஆலமரம் மாதிரியே இருக்கு சார். இந்த பொண்ணு தான் சார் எனக்கு வாழ்க்கை கொடுக்க வந்த ஆலமரம். இதை மட்டும் கொடுத்தீங்கன்னா அப்படியே கூட்டிட்டு போய் வச்சு எங்க இனமே வாழ்ந்துரும் சார். ஏப்பா, அப்படியே காலை லைட்டா தூக்கு, இப்படி இப்படி உட்காரு, இப்படி வை. பாத்தீங்களா சார்? அப்படியே பார்க்க 8 கால் பூச்சி மாதிரியே இருக்கு. இவ ஏன் என்ன சார்? டேய் டேய், சீ. டாடி, ஸ்டாப் பண்ணு. என்ன சிரிச்சு என்டர்டெயின் பண்ணி பாத்துக்கிற பையன் தான் வேணும். நான் நல்லா என்டர்டெயின்மென்ட் பண்ணி பாத்துப்பேன். அப்படி அத தள்ளி தள்ளி நின்னு நின்னு பாத்துக்கோங்க, ஓகே? ஓ, டு யூ நோ டான்ஸ்? ஐ நோ. டேய் டேய் டேய், தள்ளு. எனக்கு டான்ஸ் மட்டும் தான் தெரியும். ஃபுல்லா பெர்ஃபெக்ட்டா தெரியும்.
ஓகே. ஆ. அப்போ உங்க 2 பேர்ல யாரு நல்லா டான்ஸ் ஆடுறீங்களோ அவருக்கு எங்க அப்பா என்ன கட்டி கொடுத்துருவாரு. correct. சூப்பர். அவதார் குட்டி சூப்பரா பாடுனீங்க. ஆனா நீங்க 2 பேரும் இப்படி சூப்பரா ஆனனால மேட்ச் வந்து டை ஆயிருச்சு. இப்போ எப்படி? டாடி ஆ, அந்த கேம். அந்த கேமா? ஆ. சரி போ போ போ, போ அந்த ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டு வா. டாடி ஆ, அப்படி கீழே போடு. ஆ இதுதான் இளவட்ட கல்லு. இந்த கல்லை யாரு தோல் மேல தூக்கி கீழே போடுறாங்களோ அவங்களுக்கு தான் என் பொண்ணு. அது ஏற்கனவே கீழே தானே கிடக்கு, அதையே தூக்கிட்டு கீழே போடணும். இப்படி எல்லாம் பேசுவேன்டா. டாக்டர் கையில குச்சி கொடுத்துருக்காரு, அடி பின்னிறேன். அவதார் குட்டி கோ. சார் இதெல்லாம் சப்ப மேட்ரு சார். என்ன மேட்ரு? சப்ப மேட்ரு சால்ட் வாட்டர். Come on. Come on. Avatar. 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 பாத்தீங்களா சார், ஆஃப்டர் ஆல் இது இளவட்ட கல்ல கூட அவனால தூக்க முடியாது. நான் தூக்கி காட்டவா? நான் தூக்கி காட்டவா? தூக்குவியா? எங்க தூக்கு? நான் இந்த கல்ல என்ன சார், மலையவே தூக்குவோம் சார். மலையவே தூக்குவியா? ஆமா சார். சூப்பர் பா, தூக்கு. இப்ப பாருங்க சார். சார் நானும் மலையை தூக்கிட்டேன் சார். என்னது? 2 நாளா பேஞ்ச மலையை ஒரே ஆளா தூக்கிட்டேன் பாத்தீங்களா? ஏய் ராஜேஷ். என்னடா காமெடி, என்னடா இது? வீடா அப்படி. சரி டாடி, எனக்கு வந்து வீரமான மாப்பிள்ள தான் வேணும். வீரமான மாப்பிள்ளனா எப்படி? இப்போ இங்க வாங்க, நீ கொஞ்சம் தள்ளியே இரு. ஓகே. இப்போ எங்க அப்பா என்ன கடத்துறாரு, அவர்கிட்ட இருந்து எப்படி என்ன காப்பாத்துவீங்க? இந்த மோகத்துக்குலாம் செட் ஆகாதாமா? இப்ப கடத்தட்டுமா? இல்ல சார், எங்களுக்கு அந்த ஃபீல் வரல. நீங்க உண்மையிலே கடத்திட்டு போனாதான் நாங்க என்ன பண்ணுவோம்னு செஞ்சு காட்ட முடியும். அவத்தால் நம்மள கட்டிக்க போற பொண்ணை ஒருத்த கடத்திட்டு போறான். பாத்துட்டு சும்மா நிக்கிறா. என்ன பண்ணலாம்? அவனை சும்மா விடக்கூடாது. பாத்துறலாம். நிப்பாட்டுங்கடா, வேட்டியில நீ எல்லாம் அக்கா தங்கச்சி கூட பிறக்கல, உனக்கு ஒரு என்ன மாதிரி பொண்ணாவது இருக்கும்ல? பொண்ணு மாதிரி இருக்க என்ன போய் கடத்துற? 4 போடுங்க நல்லா. நான் தாண்டி உன்னை போடுவேன். ஏண்டி அவனுங்க தான் 2 பேரும் அறிவு கட்டத்தனமா என்ன அடிக்கிறாங்கன்னா நீ ஏண்டி அடிச்ச? கேரக்டரோட ஒன்றிட்டேன் டாடி. கேரக்டரோட வண்டிட்டியா? பாட்டனா அகுல், எப்படி ஆக்டிங்? சார் ஏன்டி இவன் சொல்லவே இல்லையே. செமையா இருந்துச்சு. இங்க ஒரு ப்ராப்பர்ட்டியை மிஸ் பண்ணிட்டது. இங்க இருக்கு. டோருக்கு டாடி. ஏன் ஆக்டிங்க நீங்க பார்த்தது இல்லையே? யாருமே பார்த்தது இல்ல. அட பாவீங்களா, இப்படி ஓடிட்டானுங்க. ஒரு பொண்ணுக்கு சூப்பர் ஹீரோ யாரும் தேவையில்லைங்க. அவளை யாரு சூப்பரா பாத்துக்கிறானோ அவன் தான் அந்த பொண்ணோட ஹீரோ. எனக்கு அப்படிப்பட்ட ஹீரோ போதும். வரட்டா? நம்ம வருத்தப்படாத வயசு பசங்க டீம்ல இருந்து ரொம்ப சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க. இந்த சைடு அவதார் குட்டி, இந்த சைடு ஸ்பைடர்மேன் குட்டி. 2 குட்டியும் சேர்ந்து கடைசியில எனக்கு குட்டியே வேணான்னு சொல்லிடுச்சு அந்த பொண்ணு. சரி, நம்ம கேப்டன்ஸ் கிட்ட கேட்கலாம். எல்லாருமே வேஸ்ட் கட்டிருக்காரு தம்பி. குரு நல்லா பண்ணாரு. இந்த தம்பி அவதார், ராஜேஷ், அப்புறம் நாஞ்சில் விஜயன், யாருமே வந்து குறை சொல்லவே முடியாது. அப்புறம் இந்த பாப்பாவும் சூப்பராக பண்ணிட்டாங்க. எந்த ஒரு குறையுமே இல்லை. நல்லா சந்தோஷமா சிரிச்சு கைத்தட்டி கவுண்டர் ஒன்று மிஸ் ஆகவே இல்லை.
யாருமே லேகே இல்லாம போனாங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்தது. சந்தோஷமா என்ஜாய். ஓகே டீம் கேப்டன்ஸ் கிட்ட இருந்து நல்ல கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஜட்ஜஸ் கிட்ட போலாம். ஜட்ஜஸ், இந்த டீமோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? சூப்பரா, செம்ம சூப்பரா? செம்ம சூப்பர். வாவ்! நம்ம டீம்ல யார் பெஸ்ட் பெர்ஃபார்மர்? அவதார் குட்டி அண்ட் நம்ம ஸ்பைடர்மேன் நல்லாவே பண்ணாங்க. அந்த அப்பா கேரக்டர் வந்து குரு வந்து ரொம்பவே நல்லாவே பண்ணாரு. அடி வாங்குறது அதெல்லாம் ரொம்ப, பொண்ணு கேரக்டரும் நல்லா பண்ணாங்க. ஆனா எக்ஸ்பெஷலி குரு வந்து பக்கா. வாழ்த்துக்கள் குரு. ஸோ இதே மாதிரி அடுத்த வாரமும் ரொம்ப சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் உங்ககிட்ட இருந்து நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். சூப்பரா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம பார்த்தாச்சு. இப்போ அடுத்ததா யார் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னா ரெகுலர் ராஸ்கல்ஸ். மூச்சு இவ்வளவு வாங்க தெரியல, தண்ணிய குடிமா. என்னம்மா பேக் எல்லாம் பேக் பண்ணின்னு ஃபுல்லா மேக்கப் போட்டு எங்கம்மா? எங்க அப்பாக்கு உடம்பு சரியில்லை. அப்பா, என்னது? ஐயோ அவருக்கு உடம்பு தெரியல, நீ இப்படியாம்மா சொல்லுமா? சரி, நான் போயிட்டு ஒரு வாரத்துல வந்துருவேன். அதெல்லாம் ஒழுங்கா கரெக்டா இருப்போமா? அது நான் போறேன்ட்டு ஃப்ரெண்டுங்கெல்லாம் கூட்டிட்டு வந்து இங்க கூத்தடிச்சா அப்படியே வாரி முழுங்கிடுவேன். நீ எப்படி முழுங்கோ எல்லாம் எனக்கு தெரியும். நீ பார்த்து போயிட்டு வாப்பா. ஒழுங்காயிரு, போயிட்டு கண்டிப்பா வரேன். கண்டிப்பா சீக்கிரமா. என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா, என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா, என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா, என் பொண்டாட்டி நான் எப்படி இருப்பேன் என்ன இருப்பேன்னு தெரியலையே. அட, நீ எப்பமா வந்த? என்னது இது? அது நீ ஊருக்கு போயிட்டெல்லாம் ஃபீலிங் தாக்க முடியாம என்னென்னவோ பண்ணுக்கிறமா பைத்தியம் முடிச்சு. ஆமா, நீ என்னம்மா திடீர்னு கேப் புக் பண்ணியே ஓடிபி சொன்னியா? ஓஹோ, இப்படியா தப்பு பண்ணுவேன் இன்னைக்குன்னு பார்த்து ஓடிபி 1848மா. என்னது? 1840. அப்படின்னு ஒரு நம்பரே இல்லையே அந்த மாதிரி. ஆமா சத்தியமா அது ஓடிபி தாமா. உன் மேல சத்தியமா, தயவு செஞ்சு சீக்கிரம் போயிடுமா. அந்த என்னால பயம் முடியலமா. டேய் கேப் டிரைவர், எங்கயாவது கூட்டி போய் விட்டுறடா. நீ போமா. போயிட்டு வந்து வச்சுக்கிறேன். வர வேணாமா, வர வேணாமா. டான்ஸ் எல்லாம் வேணாம். திடீர்னு வந்து நின்னாலும் நிப்பா. ஹலோ மச்சான், எங்கடா இருக்கீங்க? மச்சான், உன் வீட்டு வாசல்ல தான் இருக்கோம். டேய் சீக்கிரம் வாடா, என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டாடா. வந்துட்டோம். காஞ்சிபுரம் போவோம், காமாட்சிய பார்ப்போம், பொருள் கொடுத்து அருள் வேண்டிடுவோம், சுவையாக பண்ண வேண்டும் மகமாயே. ஏன்டா ஃபீல் பண்ற? உங்க ஆய பேய முடியும், எங்க ஆய பேய முடியாது. என்னடா சொல்றான்? உங்க ஐயன் பேய முடியும், என் பேய முடியா. இப்ப கையாக்கிங்க, கம்முங்க, கோபம் வரும். கொண்டு வாடா தங்கத்தை. ஏங்கப்பா சீரியல் முங்கி. ஆள் என்ன ஏமாத்திட்டு போயிட்டாடா. அவனை இதை குஷ்டா சொல்லி இருக்கல முன்னாடியே. அடிடா அடி. அவன் இங்க அடிச்சா நீ இங்க அடிப்ப. டேய், நீ எங்க அடிக்க போற? செழிப்பாக அடிக்க போறேன். சூப்பர் மாப்பிள்ள, சூப்பர்.
ஆமா வேற என்னடா பிரச்சனை? அவங்க அப்பனுக்கு என்ன பிடிக்கலடா. ஒரு நிமிஷம், இன்னொரு ரவுண்ட் ஊத்துலாமா? மாப்பிள்ளைகிட்ட எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும். நீ சொல்ற என்னடா பிரச்சனை? அதான் சொன்னேனடா, அவங்க அப்பனுக்கு என்ன பிடிக்கவே இல்லடா. டேய், உங்க அப்பனுக்கு உன் மூஞ்ச பிடிக்காது, அவங்க அப்பனுக்கு அப்புறம் பிடிக்கும். சூப்பர் சூப்பர் மாப்பிள்ள. வேற 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 என்ன பிரச்சனை? அவன் ஸ்டேட்டஸ் பாக்குறான்டா. ஒரு நிமிஷம், இன்னொரு ரவுண்ட் ஊத்துமா? எனக்கு மச்சான் கிட்ட பிடிச்சது எவ்வளவு குடிச்சாலும் அவனு அப்படி இருப்பான். நான் எங்கதான் குடிச்சேன்? ஊத்து ஊத்து மாப்பிள்ள, ஊத்து மாப்பிள்ள, ஊத்து. என்ன என்ன பாக்குறான்? அவன் ஸ்டேட்டஸ் பாக்குறான்டா. அப்ப நீ வைக்காதா? டேய், அவன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பாக்கடா, என் வாழ்க்கை ஸ்டேட்டஸ் தான் பாக்குறான்டா. டேய் டேய் போங்கடா. லவ் பண்ற வரைக்கும் தான் இந்த ஸ்டேட்டஸ் பிரச்சனை எல்லாம். கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கை பிரச்சனை மச்சான். என்னடா சொல்ற? வெயிட் பண்ணா டேய், எந்த லெவல்ல போறேன்னு தெரியல. குச்சி இருக்கல. ஆமா ஆமா, எல்லாரும் போதையில தான் இருக்கும். ஊத்து 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 மாப்பிள்ள. ஹோட்டல்ல சாப்பிட்டா பிரச்சனை, ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா பிரச்சனை, தியேட்டருக்கு கூட்டு போனா பிரச்சனை, 3D படம் ஒழுங்கா தரலன்னா பிரச்சனை. இந்த 3 முடிச்சு போட்டதுல இருந்து வாழ்க்கை ஃபுல்ல பிரச்சனை தான் மச்சான். கரெக்டா சொன்னமா? சூப்பர். எனக்கு என் பொண்டாட்டி என்னடா, என் ஃப்ரெண்டு மச்சான். ஐயோ ஐயோ ஏய் மச்சான், பாரு நம்ம பிறந்தாதான் பிரச்சனை இல்ல, இந்த பொண்டாட்டின்னு ஒருத்தி வரா பாரு, அவதான் மச்சான் பிரச்சனை. அது எந்த அளவுக்குன்னு பார்த்தனா, சனியை எங்க பார்த்தாலும் அந்த மூஞ்சி தெரியும். காலைல கை கழுவலான்னு போறேன், வாஷ் பேசன் அந்த மூஞ்சி. என்னடி பாக்குற மாமல? இமேஜினேஷன் என்ன பயமுறுத்துறாங்க. ஊருக்கு போயிட்டான்னு எனக்கு தெரியும். குடிக்கிறதா இது ஒரிஜினல்டா? குடிச்சிட்டு எப்ப பார்த்தாலும் வளருவான்டா. இதுதான் நான் எப்பதான் குடிச்சேன்? மாப்பிள்ளை பாரு, அந்த தலை அப்படி கிறுக்கு கிறுக்குன்னு போகுது. என்ன சொன்ன? பேசன் இருக்கா? பேசன் இருக்கா? எவ்வளவு குடிக்கிறான் பாரு. ஏண்டா இதுக்கெல்லாம் நீதான் காரணமா? மூஞ்ச பாரு, நல்லா குஷ்டு கொழ கொழ கொழன்னு இருக்கு. நீ குடிக்கிறதும் இல்லாம என் புருஷனையும் கூட வச்சு கூத்தடிச்சிட்டு இருக்கீங்களா? குடிக்கவே சூப்பர் சூப்பர். கேள்வி கேளு. நான் குடிக்கவே இந்த கதெல்லாம் என்கிட்ட வேணாம். மூஞ்ச பார்த்தாலே தெரியும், நல்லா குடிச்சிட்டு கொழ கொழ கொழன்னு இருக்கு. நான் இப்போ ஒரு முக்கியமான தத்துவம் சொல்ல போறேன். இந்த உலகத்துல இருக்க எல்லா குடிகாரங்களுக்கும் எல்லா குடிகாரிங்களுக்கும் ஒரு முக்கியமான தத்துவம் சொல்ல போறேன். இந்த உலகம் ஒரு உருண்டை, அதுல பாதி நேரம் ரோட்ல குஷ்டு நீ பிறண்ட. இதுக்கு அவங்க அம்மா வயித்துல வந்து பிறந்த. நடங்கடா. வா. சொல்லுமா, என்ன பிரச்சனை? நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இவனுங்க இனி குடிக்கவே கூடாது. நான் குடிக்கவே இல்லையே. சரிமா, நீ கவலைப்படாம போ, நான் பாத்துக்கிறேன். பொண்டாட்டி கிட்ட குடிச்சிட்டு பிரச்சனை பண்றீங்க, கை நீட்டு. பண்ணுவியா? பண்ண மாட்டேன் சாமி. இனிமே குடிக்க பண்ணுவியா? குடிக்க மாட்டேன் சாமி. குடிக்க மாட்டேன். நீ வா நீ வா நீ வா நீ வா வா நீ வா நீதான் 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 நீதான். கைய நீட்டு. குடிப்பியா? குடிக்கவே இல்லையா? குடிப்பியா? குடிக்கவே இல்லையா? ஏன் ஒழுங்கா சொல்ல மாட்டியா? அத போதையில வளர்க
வேணாம் சாமி. டேய் போடா போய் உட்காருடாங்க. உங்க எல்லாருக்கும் டெஸ்ட் வைக்க போறேன். ஏய் என்ன என்னடா இருங்க, நீ வா. எனக்கு தான் ஃபர்ஸ்ட். இது என்னது? சரக்கு 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 இல்ல, சரக்கு இல்ல. இதுல இருக்கிறது உனக்கு பிடிக்காதவங்க. எனக்கு இது பிடிக்கும்ன்றா, அப்புறம் பிடிக்காதவங்கன்ற. இது உள்ள இருக்கிறவங்கள உனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு பிடிக்காதவங்க என் பொண்டாட்டியா? உன் பொண்டாட்டி உனக்கு பிடிக்காதா? பிடிக்காது. அப்ப அவதான் இது. அவளா? ஆமா. அவளை பார்த்தா என்ன ஆவற? ஐயோ எப்படி ஆயிடுவேன்? பயப்படுறியா? ரொம்ப பயப்படுறேன். அப்ப இனிமேல் இத குடிப்பியா? மாட்டேன். குடிப்பியா? மாட்டேன் சாமி. பாத்தீங்களா, உடனே திருந்திட்டார். ஆண்டி என்ன எவ்வளவு டார்ச்சர் பண்ற? ஆண்டி வாஷ் பேஷன் மூஞ்சி. சாமி என்ன என்னெல்லாம் பண்ணுவா தெரியுமா சாமி? பாத்திரம் கழுவு, துணி தொய், அவன் மாவு தோசை சுடு. அவளை உன்னை அவளை அடிச்சு கழுத்தோட உடைச்சு. சாமி அடிச்சு கழுத்திட்டாங்கள எப்படி? யாருக்கிட்ட? ஏண்டா எவ்வளவு டெக்னிக்கலா உன்னை திருத்தலான்னு பார்த்தா என் கையில இருந்தே வாங்கி குடிச்சிட்டு என்னையே சூப்பர்ன்றியா நீ? நீ வா தம்பி. இப்போ உனக்கு தான் ஒரு முக்கியமான டெஸ்ட் வைக்க போறேன். ஓகே சாமி. காலையில இருந்து நீ உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போற. ஆமா சாமி. அதுல ஒரு 2 பேரு உன்னை விட்டுட்டு அவனுங்க சம்ப குடிக்கிறானு. சாமி. இதுல கடுப்பாகி நீ வேற ஒரு இடத்துக்கு போற. ஓகே சாமி. அங்க ஒரு கூலிங்கா சில்லுன்னு ஒரு பீர். ஓகே சாமி. நீ ஓடி போய் அதை பிடிக்கலான்னு போற. அப்போ ஒரு கை உன்னை தடுக்குது. நான் தான் வச்சுக்கோயா. அவன் என் பையன் இருக்கு. ஏய் புஷ்பி இந்த மாதிரி பிரச்சனை பண்ண கூடாதுடா, எனக்கு பிடிக்காது. அட பாவிங்களா, உங்களை திருத்தலான்னு பார்த்தா கடைசியில என்ன அடிச்சிட்டீங்களடா. உடம்புலாம் வலிக்குதுடா. டேய் முடியலடா. சாமி எங்க கிட்ட இதுக்கு மருந்தே இருக்குது. மருந்தெல்லாம் வச்சிருக்கீங்களாடா? டாக்டராடா நீங்க? ஆமா பேசன். கண்ணு ஓடிக்கோ. குடி 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 குடி. எப்படி இருக்கு? ஏய் என்னடா வருது? நல்லா இருக்குடா. என் பொண்டாட்டிய பாக்குற மாதிரியே இருக்கு. குச்சி இருக்கீங்களா, அது ஒரு மாதிரி கிறுக்குன்னு ஒரு மாதிரி தெரியும். அது ஃபர்ஸ்ட் டைம்ல அவங்க நடந்து வர மாதிரியே இருக்குது எனக்கு. கொஞ்சம் பார்த்து. ஆமாடா எனக்கும் அப்படிதான்டா. கொஞ்சம் அவசா கெத்த. கிட்ட வரா. நீ பயப்படக்கூடாது. நம்ம யாரு? என்னடா ரொம்ப கிட்ட வரா? அது ரொமான்ஸா இருக்கும். என்ஜாய். ஏண்டா குடிகாரன் திருத்துறன்னு சொல்லிட்டு அவனுங்க கிட்ட குடி வாங்கி குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்க. உன்னெல்லாம் இதுக்கப்புறம் வாழறதே வேஸ்ட். உன்னை டிவோர்ஸ் தான்டா பண்ண போறேன். ஏ பச்சை சட்டை ஒண்ணுதான், கிட்ட வா. ஏன்டா இப்படி குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்க? ஏய் இந்த குடிக்கிறேன்றவங்கள கூட நம்பிடலாம்டா, ஆனா நான் குடிக்க மாட்டேன்னு சொல்ற உன்னெல்லாம் நம்பவே மாட்டேன். ஓகே, நம்ம ரெகுலர் ராஸ்கல்ஸ் வந்து ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிருக்கீங்க. சோ உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்றதை விட நம்ம ஆப்போசிட் டீம் கேப்டன் நாஞ்சிலண்ணா நீங்க சொல்லுங்க, ரெகுலர் ராஸ்கல்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? எஸ், ஒரு வித்தியாசமான விஷயம். குடிகாரர்கள், சாரி மன்னிச்சிடுங்க, மதுப்பிரியர்கள். ஆமா, மதுப்பிரியர்கள் வந்து திருத்தலாம் அப்படின்னு ஒரு பெண்ணும் ஒரு சாமியார் சேர்ந்து முயற்சி பண்றாங்க. எப்பவுமே மதுப்பிரியர்களை யாராலையும் திருத்த முடியாது, அவங்களா திருந்துனா மட்டும்தான் உண்டு. அது ஒரு நல்ல மெசேஜா சொல்லியிருக்கீங்க. சூப்பர், ரொம்ப நல்லா இருந்துச்சு. சோ ஜட்ஜஸ் நீங்க என்ன சொல்றீங்க? இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இல்ல செம சூப்பரா? செம சூப்பர். ஓகே, ஓவரால் நம்ம டீமோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு நம்ம ஜட்ஜஸ் சொல்லிட்டாங்க.
பட் டீம்லயே தி ஸ்டார் பெர்ஃபார்மர் அப்படின்னா யாரை சொல்வீங்க? எல்லாருமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஸ்டார் பெர்ஃபார்மர் ஆல்டம். ஸோ ஆல்டம் இதே மாதிரி வந்துட்டு இன்னும் அடுத்தடுத்த பெர்ஃபார்மன்ஸ்ல நீங்க ரொம்ப சூப்பரா உங்க டீம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ வண்டர்ஃபுல்லான நிறைய பெர்ஃபார்மன்ஸ் அடுத்தடுத்து பார்த்துட்டே இருக்கீங்க. அடுத்ததா நம்ம ஷோல யார் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னா மெர்சல் கில்லிஸ். இளமை இதோ இதோ இனிமை இதோ இதோ காலேஜ் டீனேஜ் பெண்கள் டேய் ஏய் ஏன்டா கொஞ்சம் தூக்கி விடுடா. தேவையில்லாத வேலைலாம் பண்ணாதன்னா கேக்குறியாடா? என்னாலயே முடியல. ஏன்டா இப்படி தேவையில்லாத வேலைலாம் பண்ற? ஆமா உன் பேர் என்ன? என் பேரா ராகுல். சொல்லவே வேணாம் தெரியுது. சாரி. உன் பேர் என்னடா? என் பேரு அபிஷேக். சொல்லும் போதே இவ்வளோ சேக் ஆகுறியே. ஏண்டா ஓரியோ சேக் மாதிரி இருக்க உனக்கு யாரா அபிஷேக்னு பேரு வச்சா? எங்க அப்பா அனிருத். வேணாண்டா வேற வாயில வருது. நீ வேற வா உட்காரலாம். நம்ம தான் முதல்ல வந்திருக்கோமாங்க. இல்லையே நம்ம கிளாஸ் கேர்ள்ஸ் எல்லாம் வந்து உட்கார்ந்து இருக்காங்களே. ஆமாடா நான் கொஞ்சம் போய் பார்த்துருந்துடுறேன்டா. அங்க போவாதடா சொன்னா கேளுடா. எல்லாமே திரும்பதே. அபிஷேக் நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? அபிஷேக் அபிஷேக் இங்க வாங்க. என்ன பாட்டு பாடுனீங்க? எல்லாமே திரும்பதே. அபிஷேக்னு கூப்பிட்டேன். நீ திரும்பத்துக்கே 3 நிமிஷம் ஆச்சு. ஆமா 2 பேர் தான் வந்திருக்கமாடா. இல்லையே நானு அட்டண்டன்ஸ்ல பார்த்தேன். அவன் பேரே கொஞ்சம் மாடலா தான் இருந்தது. எப்படியும் சூப்பரா நல்ல மாடலா வருவான்னு நினைக்கிறேன். ஏய் மாடலா வருவான்னா மாப்திக்கு மாதிரி ஒருத்தன் வரான். நான் கொஞ்சம் போய் கவுத்து போட்டு மாப் போட்டு வந்துட்டுமா? நானா இந்த ஜோக்கெல்லாம் எடுக்காது. உக்காருவா. ஹாய் ப்ரோ உங்க பேர் என்ன? கௌதம். கொஞ்சம் எத்தனா ரத்தம் வந்துடும் போல உதட்டுல இருந்து. ஆமா என்ன வரும்போதே முடிய மென்னு வரீங்க? அது என் பல்லு. பல்லா? சாரி சார். சரி வந்து உக்காருங்க வாங்க. ஆமா கிளாஸ்ல பொண்ணுங்கெல்லாம் இல்லையாடா? பாத்தியாடா தனித்தனியா வந்தா ஊந்துருவாளுங்கன்னு ஒன்னா கை பிடிச்சுன்னு வராளுங்க. டீச்சர் வர மாதிரி இருக்க வந்து உட்காருங்கப்பா எல்லாரும். நெஞ்சில் விழுந்த அருவியே. மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ரொம்ப நன்றி மேடம். நான் ஒரு தடவை என்னடா சொல்ற? இல்லடா நீ வேணா பாரு இந்த டீச்சரை. போ இந்த கிளாஸ் முடிஞ்சு போறதுக்குள்ள நானும் இந்த டீச்சரும் ஒண்ணு சேர்ந்துருவோம்டா. முதல்ல இந்த கைய ஒண்ணு சேரு பாப்போம். உட்காருங்க உட்காருங்க. ஹாய் மேடம். ஐஸ்வர்யா ராய் மாதிரியே கண்ணாடி போட்டிருக்கீங்களே. ஜீன்ஸ்ல வர ஐஸ்வர்யா ராய் மாதிரியே இருக்கீங்களே. சொல்லுங்க உங்க பேர் என்ன? என்னோட பேரு நிம்மி. ஓ நிம்மியா? மூஞ்சில துணி சுத்தனா மம்மி மாதிரி இருப்பா. நிம்மியா மத்தா. பாருங்க
டீச்சர் கலாய்க்கிறாங்க. Shut up. சாரி டீச்சர். ரோஸ கலாய்க்க கூடாதுன்னு சொல்லிருக்கேனா இல்லையா? ஆமா மேடம். பேபி ப்ளீஸ் சிட். பேபி வாட்ஸ் யுவர் நேம்? என்னோட பேரு சோனா. மேடம் சோனா. அதெல்லாம் வேணாம், வெளிய அனுப்புங்க. நல்லாவே இல்ல. ஏய் என்னையவே கலாய்க்கிறான். வயசான காலத்துல இதெல்லாம் வேணாம், உட்காருங்க. மேடம் ஐ அம் a மாடல். கியூட் கியூட் கியூட். உங்க பேர் என்னம்மா? அபர்ணா. அபர்ணா. மச்சான் அபர்ணா வாடா. நான் போட்டுக்கிறேன்டா. நீ இல்ல, சரி போட்டுக்கோ. அப்புறம் என்ன வானம் அப்படி ஓரமா உட்காந்து பாருடி அவன் என்ன சொல்றா. எனக்கு போய் உங்க சீட்ல உட்காருங்க. நாங்க சின்ன வயசுல கொஞ்சம் ரகடு பாயா இருந்துட்டோம், அதனால தான். ஏய் ஓகே வாட்ஸ் யுவர் நேம்? என் பேரா மேடம்? ராகுல். பேர் சொல்லும் போது தண்ணி குடிக்கிறீங்களா இல்ல ஹாஸ்பிடல் கால் பண்ணிடலாமா? உங்க பேரு? என் பேரு சொல்லிட்டேனே, அபிஷேக். அபிஷேக் சோ கியூட். மேடம் அந்த பக்கம் போவாதீங்க, ரத்தம் வரும். என் பேரு கௌதம். கௌதம் சூப்பர். உட்காருங்க உட்காருங்க. சோ உங்களோட கேரக்டரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, தெரிஞ்சுக்கலாம். நான் வீட்ல சும்மாவே இருக்க மாட்டேன். ஆமா, புருஷனை வம்பிழுத்துன்னு பேர குழந்தைங்களை சண்டை வலிச்சுக்கின்னு பொண்டாட்டி ஏதாவது சொல்லி வயசாயிடுச்சு இல்ல, 1-2 டைலாக் மாறும். அதனால என்ன இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? மேடம் நான் தான் சொன்னேனே, நான் ஒரு மாடல். ஓகே. மிஸ் இந்தியா, மிஸ் சென்னை, Wow. மிஸ்டர் ஹைதரா, மிஸ் ஹைதராபாத். அதுல எல்லாம் இந்த மாதிரி ரேப் வாக் பண்ணேன். வாவ். மேடம் ஒரு நிமிஷம் இருங்க, இத புடி. ஏய் கைத்துல நடந்துட்டு மாடல்லாம் ஏமாத்துற. ஏய் ராஸ்கல், பாத்தீங்களா மேடம்? ஏய் இது கவுண்டர். ஏய் இது கேட்லாக்டா. கேட்லாகா? அது கேட் வாகுடி மூதேவி. வயசாயிருச்சுல்ல அப்படி. பேபி மா வாட் அபௌட் யூ? ஏதோ ஓட்டப்பல் இருக்காண்டி உனக்கு. ஆக்சுவலா நான் வந்து ஒரு செல்ஃப் எம்ப்ளாய். ஓ சூப்பர். யாரு கையையும் நம்பி நான் நிக்கவே மாட்டேன். முதல்ல அவ கைய விட்டு பேசிடி. நான் வந்து இந்த மாதிரி பேக்லாம் ஹேண்ட்லே மேக் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். மேடம் ஒயர் கூட பின்றது எவ்வளவு சீனா சொல்றா பாத்தீங்களா? ரொம்ப நன்றி மேடம். உட்காருங்க பேபி. ஓகே ஸ்டூடண்ட்ஸ், இப்போ கிளாஸ் எடுக்க போறேன், எல்லாரும் கவனிக்கணும். ஓகேவா? ஐயோ லெட்டர் கொடுத்துருக்காண்டி எனக்கு. ஏய் மேக்கப் எல்லாம் வழிது, மூஞ்சி தொடங்கி 3 பேர், அதுக்கு தான் கொடுத்துருக்கேன். மரியாதை. மரியாதையா? போய் வீட்லயே கூட பின்னு போ. ஏண்டி பாத்துக்கிட்டே இருக்கீங்க, ஹெல்ப் பண்ணுங்கடி. இவனை கொஞ்சம் என்னன்னு கேளுங்க மேடம். அபிஷேக் மேடம் உங்க பேட்ல வச்சு எழுதுங்க. மேடம் அவன் கையை ஆடினே வந்து என் பேப்பர்ல எழுதின்னு இருக்கான் மேடம். உங்க சாரி அப்படின்னு இதுல எழுதிட்டு நல்லா இருக்குன்னு என் பேப்பர்ல எழுதி இருக்கான். வாட் இஸ் திஸ் அபிஷேக்? வயசாகி போச்சு மேடம், முடியல. மேடம் அங்க பாருங்க மேடம், ஒருத்தனுக்கு பெண்ணு வாயிலே மாட்டின்னு வர மாட்டேங்குது. இவங்களெல்லாம் வச்சு நம்ம என்ன எழுதுறது? பேபி வாட் ஹேப்பன்? வாட் இஸ் திஸ்? என்ன ஒரு முறை பேபின்னு கூப்பிடுங்க. நீங்க குழந்தைங்கன்னு தான் நான் பேபின்னு கூப்பிடுறேன். 4 நாளா பேதி ஆன மாதிரி இருக்கான். பேபியா? அம்மாடி அம்மாடி வீட்டுல மாவு அரைச்சுன்னு வர சொன்னாங்க, கொஞ்சம் நைஸா கட்டி கட்டி எல்லாமே அரைச்சு கொடுங்கம்மா. எதுக்கு கலாச்சிக்கிட்டே இருக்க நீ சும்மா? ஐயா உங்களை கலாச்சி. ஏய் எல்லாம் அடிக்க வராங்கடா, என்னடா நான் வந்து காப்பாத்துறேன் நீ. இதெல்லாம் ஒரு கிளாஸ், இவங்கலாம் ஒரு ஸ்டூடண்ட். இந்த பசங்கள்ட்ட தான் பேசாதீங்க. பேட் பாய்ஸ். வாங்க போலாம் நம்ம. சரிங்க மேடம். மேடம் ஏப்ரல் மேயிலே பசுமையே இல்லே காஞ்சு போச்சுடா. இந்த ஊரும் பிடிக்கலே, உலகம் பிடிக்கலே, போருடா.
இது தேவையா நம்ம மெர்சல் கில்லிஸ் டீம்ல இருந்து ஓல்ட் ஸ்கூல் தாத்தா பாட்டிஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அவ்வளோ சிரிச்சிட்டே இருந்தோம். சோ இப்போ நம்ம மென்டார் கிட்ட கேட்கலாம். அமர், நீங்க சொல்லுங்க, எப்படி இருந்தது இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்? சூப்பரா இருந்தது. ஸ்கிரிப்ட் கொஞ்சம் இருந்தாலும் அந்த பெர்ஃபார்மன்ஸ்ல வேற லெவல்ல கொண்டு போயிட்டாங்க. எல்லாருமே சூப்பரா நடிச்சீங்க, வேற லெவல்ல இருந்தது. ரொம்ப ஜாலியா இருந்தது. சீக்கிரமா முடிஞ்ச மாதிரி இன்னும் கொஞ்ச நேரம் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ரூம் சூப்பரா இருந்தது. சோ மெர்சல் கில்லிஸ்க்கு நம்ம கேப்டன்ஸ் ஒரு சூப்பரான கமெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஜட்ஜஸ் நீங்க சொல்லுங்க, இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சா? செம்ம சூப்பரா இருந்துச்சு. செம்ம சூப்பர். சோ இன்னைக்கு யாரு பெஸ்ட் பெர்ஃபார்மர்? பெஸ்ட் பெர்ஃபார்மர் சாம். சாம், கங்க்ராச்சுலேஷன். சோ இது வரைக்கும் சூப்பரா 3 பெர்ஃபார்மன்ஸை நம்ம பார்த்து முடிச்சாச்சு. இப்போ அடுத்ததா நம்ம ரொம்ப நேரமா ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக நம்ம கேப்டன் அகஸ்டின் அண்ணா வர போறாரு. அண்ட் இந்த செக்மெண்டோட பேரு ஹலோ ஹலோ மைக் டெஸ்டிங். சோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக லெட்ஸ் வெல்கம் our கேப்டன் அகஸ்டின் அண்ணா. கலக்கல் காமெடி கேங்ஸ்டர்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே இந்த மைக்கேலின் அன்பான வணக்கங்கள். என்னோட ஒரு குட்டி பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்காக கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ ரெடியா? Cheers. அதாவது காட்டில் பார்த்தீங்கன்னா யானை இப்படி தான் பிளிரும். ஆனால் குட்டி யானை பார்த்தீங்கன்னா இதே தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சார் கூப்பிடுவார் இங்கேருந்து யானையை. ராமு, உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன், நீ மட்டும் வரலனா நான் சாப்பிடவே மாட்டேன் ராமு. அப்படியே தமிழ் சினிமாவில் இருக்க யானை எப்படி பிள்ளைது இருக்கும். சரி, நைட்டு 12 மணிக்கு அதுவும் ஃபுல் ட்ரிங்க்கு. நான் போய் கூப்பிடுறேன், ராமு இங்கே வா, வா வீட்டுக்கு போகலாம் சாப்பிடலாம். ஏய் வரலன்னா அடிப்பேன், அம்மா திட்டுவாங்க. மெரிச்சல் அடிச்சு வந்துட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டி இப்படி தான் சவுண்ட் பண்ணும் நார்மலாக. ட்ரிங்க்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி வாந்தி எடுத்துருச்சு. சரி, அதுவும் போயிடுச்சு. காலைல 4 மணிக்கு சேவல் எப்படி கூவும்? இதே சேவல் ட்ரிங்க்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி கூவி இருக்கும்? சரி, நெக்ஸ்ட் கும்கி படம் பார்த்தல நம்ம கும்கி, அதில் சொயின்னு பாட்டு பாடுவாங்க. ஆமாம், அந்த பாட்டு பாடுற டீம் எல்லாம் இந்த ட்ரெயினில் ஏறிட்டாங்க. இது ஒரு மியூசிக் ட்ரெயினாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த ட்ரெயினில் போனால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ட்ரெயின் போகும்போது நம்ம எல்லாரும் சேர்ந்து கை தட்டலாம் ஃபேமிலியாக. ஓகேவா? நம்ம கேப்டன் அகஸ்டின் அண்ணா கிட்ட இருந்து ஒரு வண்டர்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம ஷோட எண்டுக்கு வந்துட்டோம். எந்த டீம் பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, யார் பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஜட்ஜஸ் அண்ட் கேப்டன்ஸ், லெட்ஸ் வெல்கம் டு தி ஸ்டேஜ். ஓகே, ஜட்ஜஸ் அண்ட் கேப்டன்ஸ், இன்னைக்கு 3 டீமும் வந்து ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அண்ட் நீங்களும் அவங்களுக்கு பெஸ்டான கமெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்கீங்க. பட் இந்த 3 டீம்ல யாரு பெஸ்டா பண்ணாங்க? ஜட்ஜஸ் ப்ளீஸ்.
மெர்சல் கில்லிஸ். தப்புவன் ரெசார்ட்ஸ் அண்ட் ஃபார்மிங் கொடைக்கானல்ல இருந்து நமக்காக 5000 வர்த் gift voucher கொடுத்திருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டீம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டீம் மெர்சல் கில்லிஸ். அண்ட் நம்ம கேப்டன்ஸ் கிட்ட எஸ், டீம்ல யாரு பெஸ்ட் பெர்ஃபார்மர் அத சொல்லலையே நீங்க இன்னும். நம்ம ஷோல வந்து நிறைய பேர் அப்கமிங்கா புதுசா நிறைய ஆர்டிஸ்ட் வராங்க. வரவங்க ஸ்டார்டிங்ல வந்து சின்ன சின்ன டைலாக் பேசி அதுக்கப்புறம் தான் பெருசா ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்த ஷோல ஆரம்ப காலத்துல ஒரு டைலாக் 2 டைலாக் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு ஒரு ஸ்கிட்டே தனியா கொண்டு போற அளவுக்கு எடுத்துட்டு வரக்கூடிய நம்ம மிஸ்டர் குரு. AKS Ads and Customized Gift Shop வழங்கும் 5000 worth ஆன gift voucher இந்த வாரம் நம்ம குரு வந்து வின் பண்ணிருக்காரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் குரு. இந்த வாரம் எப்படி நீங்க ஹாப்பியா ஃபன் பண்ணீங்களோ அதே மாதிரி அடுத்த வாரமும் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸோட நாங்க உங்களை மீட் பண்ண வரோம். சோ மிஸ் பண்ணிடாதீங்க. இது உங்கள் கலக்கல் காமெடி கேங்ஸ்டர்ஸ்.